வணக்கம். இது புது சேனலுங்கிறதுனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை பாவம் ஆண்களை விட்டுவிடுங்கள். இது கோயம்புத்தூர் இளங்காலை பொழுது. எதையோ தேடி ஓடுபவர்கள் போல் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் தான். என் பெயர் வாஞ்சிநாதன், வயது 32. ஒரு சிறிய தொழிற்சாலையின் அதிபர். அசையா சொத்துக்கள் ஏகப்பட்டது. காந்திபுரத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னோடது. பேரூர் தாண்டி 10 ஏக்கர் தென்னந்தோப்பு, ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுல 12 வீடு, எல்லாம் எனக்கு சொந்தம். வாடகைக்கு விட்டிருக்கேன். இன்னைக்கு நிலையில பல 100 கோடிக்கு அதிபதி நான். கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை, அழகு அறிவு நிறைந்த அந்த குழந்தை. அவள்னா எனக்கு உயிர். என் மனைவி நல்ல அழகி, அதனாலேயே அவளுக்கு கர்வம் அதிகம். நான் அழகுன்னு சொல்லிக்க முடியாது, சராசரிதான். ஆனால் பணத்துக்குன்னு ஒரு தேஜஸ் வரும். அதை என் முகத்துல பார்க்கலாம். திடீர்னு டமால்னு ஒரு சத்தம். என்னோட காரு தாங்க. ஒரு லாரி வந்து மோதிருச்சு. கார் டிவைடர்ல மோதி காரின் பக்கவாட்டின் பகுதி நசுங்கிருச்சுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. எப்படி அங்கே ஒரு லாரி வந்துச்சுன்னே தெரியலைங்க. எப்படியோ ரத்த காயங்களோட உயிர் பிழைச்சிட்டேன். நான் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி விட்டேன். போலீஸ் இது ஒரு ஆக்சிடென்ட், சைடு கட் ரோட்ல இருந்து வந்த லாரி திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதிடுச்சுன்னு கேச முடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நான் கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே வரும்போதே கவனிச்சேங்க. அந்த லாரி கட் ரோட்ல அருகாமையில தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் ரோட்ல நின்று எதையோ பார்த்தது மாதிரி அவருக்கு சைகை கொடுத்தார். அதையும் பார்த்தேன். அதன் பிறகுதான் அந்த லாரி கிளம்பி இருக்கணும். அது வந்து என் கார்ல மோதும்னு நான் எதிர்பார்க்கல. சந்தேகத்தின் அடிப்படையிலேயே போலீஸ்கிட்ட இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சியா இருக்கலாம்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம், இது ஒரு ஆக்சிடென்ட் தான்னு சொல்லிட்டாங்க. கோவை காந்திபுரத்துல டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குங்க. அந்த நபரை எனக்கு தெரியும். மிலிட்டரியில இருந்து ஓய்வு பெற்றவர். இன்னும் ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசர்களும் அந்த டீம்ல உண்டு. போலீஸ்காரங்க கிட்ட கூட நல்ல தொடர்புல இருந்தாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். வீட்டுக்கு வரேன்னாங்க. வேண்டாம், நானே வரேன்ட்டு அவங்க ஆபீஸ்க்கு போனேன். என் சந்தேகங்களை சொன்னேன். அந்த கட் ரோட் கார்னர்ல உள்ள கடையில ஒரு சிசிடிவி இருக்கிறதை பார்த்தேங்கிறதையும் சொன்னேன். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகமா இருக்கான்னு கேட்டாங்க. அப்படி என்ன ஒன்றும் இல்லைங்க, எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 மாசத்துல உங்களுக்கு ரிப்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. 1 மாசம் வழக்கம் போல ஆபீஸ்க்கு போயிட்டு என்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. வழக்கம் போல என் மனைவி அவளோட கட்சி ஆபீஸுக்கு போய் வந்துட்டு இருந்தா. சில நாட்கள்லேயே மீட்டிங் போறேன்னு போயிட்டு லேட்டா கூட வருவாள். என்னுடைய பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காகவே மாலை 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். பாப்பாவை பார்க்க ஒரு ஆயாவை நியமிச்சிருந்தேன். ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர ஒரு டிரைவரும் இருந்தாங்க. 1 மாசம் ஓடி போயிடுச்சு. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ரகுபதி என்ன போன்ல கூப்பிட்டாரு. நான் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். இல்ல, இத நேர்ல உங்ககிட்ட ஆபீஸ்ல தான் கொடுக்கணும், நீங்க நேர்ல வாங்கினாரு. அடுத்த நாள் நேர்ல போனேன். போகும்பொழுது அவ்வளவு பெரிய அதிர்ச்சியான செய்தியை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கலைங்க. என்னால முழுசாவ நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்களா? அது முழுக்க முழுக்க கொலை முயற்சி தான். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நீங்க ரெகுலரா வர்ற ரோட்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த லாரி அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. இன்னொருத்தன் கூட இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ரோட்ல வந்து உங்க கார் வர்றதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தானா அந்த இன்னொருவன். உங்க கார் வந்ததும் அவன்
சைகை காட்ட இன்னொருவன் லாரியை எடுத்துக்கிட்டு வேகமா வந்திருக்கிறான். டைமிங் மிஸ் ஆனதுனால காருக்கு பக்கவாட்டுல பின்பகுதியில மோதி இருக்கான். அதனால முன்னாடி இருந்த நீங்க காயத்தோட தப்பிச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் போலீஸ் விசாரணையிலேயே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கட்சியோட பிரஷர்னால போலீஸ் ஆக்சிடென்ட்னு முடிச்சுட்டாங்க என்றார். அதுக்கு மேல அவர் சொன்னதை தான் என்னால நம்ப முடியலைங்க. என்னோட பேரதிர்ச்சிக்கு காரணங்க. இதுக்கு பணம் கொடுத்து உங்க மனைவியின் முன்னாள் காதலன் காலேஜில் படிக்கும் போதே அவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு. கல்யாணம் ஆன பிறகும் அது தொடர்ந்திருக்கு. கட்சி ஆபீஸ்னு சொல்லிட்டு பெரும்பாலும் உங்கள் மனைவி அவங்க கூட சென்று விடுவது வழக்கமாக இருந்திருக்குது. உங்க மனைவி தான் காதலன்கிட்ட பணம் கொடுத்து கொலை செய்ய சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கு. சரின்னு சொன்னீங்கன்னா போலீஸ்ல ஆதாரங்களை கொடுத்து உங்க மனைவியையும் அவள் காதலனையும் பிடிச்சு உள்ள வச்சிடலாம் என்றார். நான் யோசிச்சு சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்றேன். அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்தார். என் பேரு மாலதிங்க. வாஞ்சிநாதனோட மனைவி. அழகுனா அப்படி ஒரு அழகு. நான் என் உடல் கட்டமைப்பை பார்த்து மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்தேன். எனக்கு பெரிய கனவெல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு வர்ற கணவன் எனக்கு நிகரான அழகா இல்லாட்டி கூட நல்ல உடற்கட்டோட லட்சணமா இருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும். என்னை தவிர யாரையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது. என் பின்னாலேயே சுத்தணும்னு ஆசைங்க. காலேஜில் படிக்கும்போது ஒரு அழகனை சந்திச்சேங்க. நல்ல சிவப்பா உயரமா கட்டுமஸ்தான உடம்போட பார்த்த உடனே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி அழகா இருப்பாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸுங்கிறதுனால அவனை அவாய்ட் பண்ணிட்டே வந்தேன். ஆனா அவன் என்னை விடாம துரத்தி வந்தான். யாரும் என்கிட்ட நெருங்க முடியாதபடி பார்த்துக்கிட்டான். எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா ஓடோடி வந்து செய்வான். எனக்காக நிறைய சண்டை போட்டு அடி வாங்கி இருக்கிறான்னா பார்த்துக்கோங்களேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் வலையில விழுந்துட்டேன். அப்பவே எங்களுக்கு மிக நெருக்கம். கல்யாணம் பண்ணிக்குவோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். படிப்பை முடியட்டுங்கிறதுக்காக 2 பேரும் காத்துட்டு இருந்தோங்க. நான் படிப்பு முடிஞ்சதுக்கு முன்னாடியே என்னை பெண் கேட்டு ஒருத்தர் வந்துட்டாருங்க. அவர் எங்கேயோ என்னை பார்த்திருப்பதாக சொன்னார். பெண் கேட்டு வந்தவர் மேல சொன்ன நம்ம வாஞ்சிநாதன் ஹீரோ தாங்க. கோடீஸ்வரன் அழகன் இல்லைனாலும் மோசம் இல்லைங்க. இப்ப மனம் போராட்டங்க. பணமா ஆனழகா முடிவு செய்ய முடியாம திணறினேன். அப்போதுதான் என் காதலன் புது யோசனையை சொன்னாங்க. பணம் அவன்கிட்ட இருக்கு, சந்தோஷம் என்கிட்ட இருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்காய். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு சந்தோஷத்தை நான் தர்றேன். நான் எனக்கு அப்பப்போ பணத்தை மட்டும் எனக்கு கொடு என்றான். எனக்கு யோசனை சரியாகப்பட்டதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்க. ஆனா அவனுக்கு பேராசை வந்துருச்சுங்க. புருஷனோட சொத்தையும் முழுசா அனுபவிக்கணும், என்னையும் முழுசா சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவரை எப்படியாவது முடிச்சிடணும்னு சொன்னான். முதல்ல மாட்டேன்னு சொன்னேன். எத்தனை நாளைக்குத்தான் கள்ள உறவை மறைக்க முடியும்னு கடைசியா ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவன் குழந்தையை சேர்த்து கொள்ளணும்னு, நாம புதுசா நமக்கு தேவையான குழந்தைகளை பெற்றுக்கலாம்னு சொன்னான். நான் முடியாது என்றேன். ஆனால் அவன் விடாப்பிடியா பல வகையிலும் என்னை மிரட்ட ஆரம்பித்தான். அந்த ஆக்சிடென்ட் முதல் ஆக்சிடென்ட் இல்லைங்க. பல வழிகளிலும் அவனையும் என் கணவரையும் என் குழந்தையையும் கொல்ல முயற்சித்தேன். அவர்கள் எல்லாம் அதிலிருந்து தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த முறை என் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போல தெரியுதுங்க. அவரோட பார்வையும் பேச்சும் செயலும் எனக்கு சந்தேகத்தை கொடுக்குதுங்க. எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் தான் வாஞ்சிநாதன். மறுபடியும் இதை கேட்டதில் இருந்து எனக்கு பிரஷர் அதிகமாயிருச்சு. கள்ளக்காதலுடன் சேர்ந்து துரோகம் பண்றது மட்டும் இல்லாம கொலை செய்யற அளவுக்கு முடிவு பண்ணி அதுலயும் இறங்கிட்டாங்க. இனியும் பொறுமையாக இருக்க முடியாது. போலீஸுக்கு போக பிடிக்கல. நேரடியா நானே களத்துல இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கூலிப்படை கொலைகாரனோட தொடர்பு கொண்டேன்.
அவன்கிட்ட காசை கொடுத்து அவனோட கள்ளக்காதலான போட வச்சேன். அவன் செத்த செய்தி கேட்டதும் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்க அன்னைக்கு ஆபீஸ்க்கு போகாம காத்திருந்தேன். செய்தி கிடைத்ததும் அவள் கண்ணெல்லாம் சிவந்து, கையும் உடலும் நடுங்க, கண்ணமெல்லாம் சிவந்து, ஏற்பட்ட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பாத்ரூமிற்கும் பெட்ரூமிற்கும் அலையோ அலை என்று அடைந்தாள். பாட்டி ஆபீஸுக்கு போகணும்னு கிளம்பினா. இன்னைக்கு போக வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமான மீட்டிங்க, எதுவா இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போறோம், ரொம்ப முக்கியமான விருந்து அப்படின்னு சொல்லி அவளை தடுத்துட்டேன். மேல கெஞ்சினாங்க, பிடிவாதமும் மறுத்துட்டேன். அவளுடைய அந்த தவிப்பு எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு அவன்தான் வேணும்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவனோட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம், இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த தொடர்பை கட் பண்ணிட்டு என்னோட திருமணத்துக்கு அப்புறமாவது நீ ஒழுக்கமா என்னோட வாழ்ந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் கள்ள தொடர்பில் இருந்தது மட்டும் இல்லாம என்னோட பணத்தை அனுபவிச்சுட்டு அவனுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம என்னையே கொலை செய்யற அளவுக்கு நீ இறங்கி இருக்கீன்னா அது எந்த வகையில நியாயம்? அதுக்காக நான் கொஞ்சம் முந்திக்கிட்டேன். அவள் கள்ளக்காதலான முதல்ல கொன்னுட்டேன். 3 மாதம் அவள் தவிக்கிற தவிப்பை ரசிச்சேங்க. நான் தான் கொன்னேன்னு பூடகமா அவ புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். அவளால அவன் இல்லாம ஒன்னும் பண்ண முடியல. ஆனாலும் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அவளை கொல்லக்கூடாதுங்க, ஊனமாக்கணும். எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு ஊனமாக்கணும். சாகும் வரை செஞ்ச துரோகத்தை நினைச்சு சாகணும். தயவு செய்து ஒரு வேண்டுகோள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இல்ல அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு அஃபையர் வந்துட்டாலும் ஒருவரை விட்டு மற்றவர் பிரித்து விடுங்கள். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக கொலை வரை போகாதீங்க. பிடிக்கலைன்னா தயவு செய்து விலகிடுங்க. நான் முந்திக்கிட்டேங்க, நான் போய் சேர்ந்திருப்பேன். சிந்தியுங்கள், உயிரை எடுக்காதீர்கள், விலகி போய் விடுங்கள். நன்றி, வணக்கம். அடிக்கடி செய்திகளில் வரும் கள்ளக்காதல் கொலை செய்திகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சிறுகதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கருத்துக்களை சொல்லணும்னா கருத்துக்களை பதிவிடுங்கள். புதிய சேனல்ங்கிறதுனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.